மருத்துவ ஜோதிட அன்பர்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். உடல் தேர ஒரு சில குழந்தைகள் பெரியவங்களானால் கூட 20 வயசானாலும் சரி 30 வயசானாலும் உடல் தேராமல் இருப்பார்கள். அந்த மாதிரி ஆட்களுக்கு உடல் தேர்வதற்கு என்ன மூலிகை, என்ன உணவு, என்ன சித்த மருந்து என்று இந்த காணொளியிலே கூற இருக்கிறேன். பொதுவாக ஒரு உடல் தேர்வதற்குண்டான சரியான மூலிகை பொன்னாங்கண்ணி கீரை. பொன்னாங்கண்ணி கீரையும் பாசிப்பருப்பும். அப்போது அந்த பாசி பயராகவும் எடுத்துக்கிடலாம், பாசி பருப்பாகவும் எடுத்துக்கிடலாம். அந்த பொன்னாங்கண்ணி கீரையை பாசிப்பருப்போடு மசித்து கீரை மாதிரி பண்ணி சாப்பிடலாம். இது அற்புதமான ஒரு மூலிகை. உணவு அப்படின்னு சொன்னிங்கன்னா எள் உருண்டை, எள்ளினால் ஆக்கப்பட்ட பதார்த்தங்கள், எள்ளு மிட்டாய், அதே மாதிரி கொழுமோர். பொதுவாக ஒரு இரும்பு கரண்டியை நல்லா சூடுபடுத்தி மோரில் விட்டோம்னா சொயின்னு சவுண்டு வரும். அந்த மோருக்கு பேர் கொழுமோர் அப்படின்னு பேர். அந்த மாதிரி மோரையும் எடுத்துகிட்டு வந்தாலும் உடல் தேரும். அதே மாதிரி தேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா பாலில் தேன் கலந்து சாப்பிட்டா உடம்பு தேரும். வெந்நீரில் தேன் கலந்து சாப்பிட்டா உடல் இளைக்கும். அதே தேன் சேரக்கூடிய உணவின் அடிப்படையில் தேரவும் செய்யும், உடம்பை வத்தவும் வைக்கும். ஆக அந்த மாதிரி எடுத்துக்கிடலாம். ஒரு சித்த மருந்து, நல்ல மிகச்சரியான ஒரு சித்த மருந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் வெண்பூசணி லேகியம். ஒரு சில பேருக்கு உடம்பு உஷ்ணம் அதிகமாக இருக்கும். இந்த உடம்பு காங்கேன்னு சொல்லுவாங்க. அவங்க உட்கார்ந்த இடத்துல உட்காந்தோம்னா பயங்கர சூடு இருக்கும். அவங்க வெண்பூசணி லேகியம் எடுக்கலாம். வெண்பூசணி சாறு எடுக்கலாம். அதே மாதிரி தேத்தாங்கொட்டை லேகியம்னு இருக்குது. தேராதவர்களுக்கு தேத்தாங்கொட்டை லேகியமும் நல்ல ஒரு மருத்துவரின் ஆலோசனைப்படி எடுத்துக்கொள்ளலாம். இது குறித்து மருத்துவ ஜோதிட ஆலோசனைகளோ அல்லது அதற்கு சம்பந்தப்பட்ட மருந்துகள் குறித்து நீங்கள் இலவச ஆலோசனை பெறுவதற்கு கல்லுப்பட்டி ஸ்ரீ ரமணி மருத்துவ ஜோதிட ஆலோசனை மற்றும் ஆராய்ச்சி மையத்தை அணுகுங்கள் என்று கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.